ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன விழாக் பார்க்க போகிறோன்னா பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது, செஞ்சால் இந்த மழைக்கு எப்படி இதமாக இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களாம் பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுவீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க போய் பார்க்கலாம். 200 கிராம் வந்து பச்சரிசி மாவை வந்து நல்லா வறுத்து எடுத்து நல்லா சலித்து வச்சுக்கணும். ஏன்னா கட்டி இல்லாமல் நம்ம வந்து அந்த மாவை வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு இது கூட வந்து சுடு தண்ணி இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ஊற்றி பிணைய போகிறோம். உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் அந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பிணைஞ்சிட்டு இதோட வந்து நம்ம தேங்காய் பாலில் தான் வந்து நம்ம வந்து இந்த பால் கொழுக்கட்டை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் இதில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து நல்லா பிணைஞ்சி வச்சதுக்கப்புறமேட்டு சாஃப்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும். இது கூட லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சிங்கன்னா சாஃப்டாக வந்துடும். அப்புறமேட்டு நம்ம தேங்காவை வந்து ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதோட அந்த பூவை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியும் இப்போ நம்ம வந்து வெறும் தண்ணியும் ரெண்டையும் கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி 2 தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம மாவை வந்து பிணைஞ்சி வச்சிடலாம். அது நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நான் வந்து உருட்டி எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து ஏலக்காய் தேங்காய் பாலும் அந்த தண்ணியிலையும் அப்புறம் ஏலக்காய் சேர்த்துட்டு இது கூட வந்து 1/4 கிலோ அளவுக்கு வெல்லத்தை வந்து நல்லா நச்சு வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை வந்து இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா தண்ணியை கொதிக்க விட்ருங்க. எப்படி நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மாவு அந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, உருட்டியோ இல்லை அமைக்கியோ எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அதை நல்லா இது பண்ணதுக்கப்புறம் இந்த பாருங்கள், நான் எப்படி உருட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அந்த மாவு வந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். இது வந்து ஒரு பச்சரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி தண்ணியை கரைச்சி வச்சு அதில் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்கு தான் அந்த தண்ணியை வந்து அரிசி மாவை வந்து கலந்துட்டு நம்ம வந்து உள்ளே ஊற்றுறது. இப்போ ஊற்றிட்டு எப்படி கிண்டுறேன் பார்த்தீங்களா, லேசாக உடையாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் லேசாக கிண்டி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து பால் கொழுக்கட்டை வந்து சூப்பராக வெந்துடும். எப்படி நல்லா சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்படி தான் நம்ம வந்து திக்னஸாக சாப்பிடலாம். இப்போ இதுக்கப்புறம் சுட எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வேறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மறக்காமல் பால் கொழுக்கட்டை உங்களுக்குலாம் பிடிக்குமான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.